பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா 7வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11வது வசனத்திலிருந்து அந்த 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நாயின் என்னும் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விதவையினுடைய மகன் மரித்து போகிறான். ஒரே பிள்ளை தான், மரித்து போகிறான். கணவனும் இல்லை. இந்த மாதிரி நிலைமையில எனக்கு துணையாக இருந்த என்னுடைய மகனும் மரித்து போனான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதறி அழுது கொண்டு வர்றாங்க. அவரை பாடையில் ஏற்றி கொண்டு போய்கொண்டு இருக்கிற பொழுது இயேசு அவர்களை சந்தித்து சொன்ன வார்த்தை தான் என்ன அப்படின்னா, அழாதே என்றார். அவர் மேல ஆண்டவர் மனதுருகினார். அவங்க வடிக்கக்கூடிய கண்ணீர், அந்த வேதனையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்கள் மேல மனதுருகினார். எனக்கு இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இதே போல ஒரு நிலைமையில கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைமைகள் அல்லது பிள்ளைகளினுடைய வாழ்க்கை குறித்த காரியங்கள், ஏதோ ஒன்றில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அப்போ அந்த கண்ணீரை பார்த்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, கிட்ட வந்து 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாயின் விதவையினுடைய கண்ணீரை பார்த்து அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து, தன் பிள்ளையை இழந்து போயிட்டனேன்னு சொல்லி தவித்து கொண்டிருந்த ஒரு நிலைமையில இருந்த தாய்க்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைய உயிரோடு எழுப்பி அவங்க கையில கொடுத்து அந்த தாயை மகிழ பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் ஒரு மாதிரி கலங்கின நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கும் ஆண்டவர் மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் அழாதபடிக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது. அன்றைக்கு அந்த தாய்க்கு ஒரு அற்புதத்தை செய்து தன் மகனை கையில கொடுத்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் மகிழ பண்ணினார். அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையிலையும் நீங்களும் அழாதபடிக்கு உங்களை மகிழ பண்ணும்படி ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்க எதை நினைச்சு இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க, எதை நினைச்சு இன்னைக்கு நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, அந்த சூழ்நிலையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றுவார். அன்றைக்கு அந்த நாயின் ஒரு விதவைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு தான் இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைச்சு கவலைப்படுறீங்களா? இல்ல உங்க குடும்ப சூழ்நிலையை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு, இல்ல உங்க கணவனை நினைத்தோ, இல்ல உங்க மனைவியை நினைத்தோ, ஏதோ நினைத்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் மேல மனதுருகி என்ன செய்ய போறான்னு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எதை நினைச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் இதெல்லாம் மாறிராதா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிராதான்னு நினைச்சு நீங்க எதை நினைச்சு நீங்க கலங்குறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து அன்றைக்கு அந்த நாயின் ஒரு விதவைக்கு மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு அற்புதம் செஞ்சு உங்களை ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார். அன்றைக்கு அந்த தாயை மகிழ்வித்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் மகிழ்விக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். எனவே அழாதிருங்கள், கண்ணீர் வெடிக்காதிருங்கள். ஏனென்றால் உங்கள் தேவன் உங்க மேல மனதுருகுகிற ஒரு தேவன். அவர் மனதுருகி ஒரு அற்புதம் செய்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குடும்பத்தினுடைய நிலைமை. கணவன் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை தான். பிள்ளையும் மரித்து போயிட்டு அந்த குடும்பத்தினுடைய எனக்குன்னு யார் இருக்கிறான்னு சொல்லி நினைச்ச அந்த தாயாரினுடைய கதறலுக்கு ஒரு பதில் கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நீங்களும் கதறீங்களா? என் பிள்ளையினுடைய சூழ்நிலைமை இப்படி இருக்கு, என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லைங்கிற நிலைமையில நான் நிற்கிறேன்னு சொல்லி நீங்க கதறினீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ போறீங்க. இயேசுவின் நாமத்தினால் அவருடைய ஊழியக்காரனாய் நின்று நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்க கண்ணீர் கண்டிப்பா துடைக்கப்படும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் கட்டுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களை பார்க்கிற அநேக ஜனங்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இவங்க சாட்சி கொடுக்கிற நாட்களும் வரும். இன்றைக்கு வடிக்கிற கண்ணீர் களிப்பாய் மாறும்.
உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்கி நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அன்றைக்கு நாயின் ஒரு விதவைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணினேன். மனதுருகி ஆண்டவரே அழாதேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க. அழாதேன்னு சொல்லி இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் அழாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் பார்த்து கொள்ளுங்க. அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நீர் அவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கப்பா. உங்கள் கையில் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.